வணக்கம். வரப்போற நவம்பர் மாசத்துக்கான பருவமழை ஒரே புதிரா இருக்கு இல்லையா? மழை எப்ப ஆரம்பிக்கும்? ஏன் இவ்ளோ லேட் ஆகுது? காலையில மட்டும் ஏன் இப்படி குளிருது? இந்த மாதிரி உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில தேடி வரப்போற நாட்களுக்குள்ள ஒரு வானிலை பயணம் போகலாம் வாங்க. சரி, நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துடலாம். முதல்ல இப்போ ஏன் வெதர் இவ்ளோ குழப்பமா இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் ஃபர்ஸ்ட் மழை எங்க எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் காத்தோட திசை மாறத பத்தி, அப்புறம் ஒரு சின்ன பிரேக், அதுக்கப்புறம் தான் அசலையான சம்பவம், அதாவது கனமழை எப்போ வரும்னு பார்ப்போம். கடைசியா அந்த மழை இப்படியே தொடருமா இல்லையாங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல இப்ப இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்கலாம். பருவமழை ஆரம்பிக்க ஏன் இவ்ளோ தாமதம்? இது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு இழுபறி போட்டி மாதிரி நினைச்சுக்கோங்க. ரெண்டு பெரிய வானிலை அமைப்புகள் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஒன்னு மழையை கொண்டு வர பாக்குது, இன்னொன்னு அதை தடுத்து நிறுத்துது. சரி, அந்த ரெண்டு சிஸ்டம்ஸ் என்னன்னு பாப்போமா? இந்த புதிரோட முதல் துப்பு கேரள கடற்கரைக்கு மேல நிக்கிற இந்த வளிமண்டல சுழற்சி தான். அதாவது ரொம்ப சிம்பிளா சொன்னா இது ஒரு பெரிய காத்து சுழல். இது என்ன பண்ணுதுன்னா மேற்கு பகுதியில இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் அங்கேயே லாக் பண்ணி வச்சுக்குது. அதனால நமக்கு வங்கக்கடல்ல இருந்து வர வேண்டிய முக்கியமான பருவமழை காத்து உள்ள வர்றதுக்கு வழி இல்லாம தவிக்குது. இப்போ அந்த இழுபறி போட்டி உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். பாருங்க, ஒரு பக்கம் கேரளால இருக்கிற அந்த சுழற்சி ஈரப்பதத்தை மேற்கு பக்கமாவே பிடிச்சு வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் வங்கக்கடல்ல இருக்கிற காற்றழுத்த தாழ்வு நிலை ஒரு பெரிய சுவர் மாதிரி நின்னு நமக்கு மழை கொடுக்க வேண்டிய கிழக்கு காத்த உள்ளேலே வரவிடாம தடுக்குது. இதனால தான் வானம் ஒரே மேகமூட்டமா இருந்தாலும் உருப்படியா ஒரு மழை பெய்ய மாட்டேங்குது. சரி, இப்போ இந்த நவம்பர் மாசத்தோட முழு படத்தையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். இந்த டைம் லைன் அடுத்த சில வாரங்களுக்கு என்னவெல்லாம் நடக்க போகுதுன்னு காட்டுற ஒரு மேப் மாதிரி. ஆரம்பத்துல அங்கங்க கொஞ்சம் மழை, அப்புறம் காத்து திசை மாறும், ஒரு சின்ன கேப். அதுக்கப்புறம் நவம்பர் 16ஆம் தேதியில இருந்துதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. வாங்க இப்போ இதை ஒவ்வொன்னா விரிவா பார்க்கலாம். நம்ம பயணத்தோட ஸ்டாப்க்கு வந்தாச்சு. முதல் மழை இந்த நவம்பர் 9, 10 தேதிகள்ல மழை எங்க எப்படி ஆரம்பிக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நவம்பர் 9ஆம் தேதி சாயங்காலம் நாம ஏற்கனவே பேசணுமே, அந்த கேரளா வளிமண்டல சுழற்சி அதோட வேலையை ஆரம்பிக்குது. இதனால மழை முதல்ல தெற்கு மாவட்டங்கள்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. குறிப்பா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் முதல் மழை பெய்ய ஆரம்பிக்கும். அடுத்த நாள், அதாவது நவம்பர் 10ஆம் தேதி காலையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. வடக்குலேருந்து வர்ற அந்த ஜில்லுனும் காஞ்சு போன காத்து காலவெயில்ல சூடாகுது. இது எப்படின்னா, நல்ல சூடா இருக்கிற தோசைக்கல்லுல தண்ணியை தெளிச்சா சத்தம் வருமே, அந்த மாதிரி தான். அந்த சூடு காத்த வேகமா மேல தூக்கி சட்டுன்னு மழையா மாத்தி வடகடலோர பகுதிகளில் கொட்டுது. ஸோ 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 2 அலகலக இடங்கள்ல மழை பெய்யுது. காலையில இந்த வெப்பம் காரணமாக திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு பகுதிகளில் மழை. ஆனால் மதியம் சாயங்காலான்னு பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், அதாவது கோயம்புத்தூர், நீலகிரி, தெற்கு மாவட்டங்களில் அங்கே ஏற்கனவே இருக்கிற அந்த சுழற்சியால மழை பெய்யும். ரெண்டுக்கும் காரணம் வேற வேற. இப்போதான் நாம கதையோட முக்கியமான திருப்பு முனைக்கு வர்றோம். அதாவது காத்தோட திசை மாற்றம். இதுவரைக்கும் மழையை தடுத்து நிறுத்தின பூட்டை திறக்க போற சாவி இதுதான்னு சொல்லலாம். அப்படி என்னதான் மாறப்போகுது? இப்ப காலையில எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி குளிராவும் காத்துல ஈரப்பதம் இல்லாம வறண்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? அதுக்கு காரணம் இப்ப வீசுற வடகாற்று தான். ஆனா கவலைப்படாதீங்க, இது கொஞ்ச நாளைக்கு தான். சீக்கிரமே வங்கக்கடல்ல இருந்து மொத்த ஈரப்பதத்தையும் அள்ளிக்கிட்டு வர நம்ம கிழக்கு காத்து வந்து முழு கண்ட்ரோலையும் எடுத்து கனமழைக்கு வழி பண்ணிரும். உங்க மனசுல இருக்கிற குழப்பம் எனக்கு நல்லாவே புரியுது. வானம் கருக்குது, ஆனா ஒரு சொட்டு மழை பெய்ய மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறதுல தப்பே இல்ல. ஏன்னா இப்போ இருக்கிற வெதர் ஒரு நார்மல் பருவமழை ஆரம்பம் மாதிரி இல்லவே இல்ல. இது கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழலை மனசுல வச்சுதான் இந்த முன்னறிவிப்பே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நேரடியாவே சொல்றாங்க, தயவு செய்து இந்த மனக்குழப்பத்தை தூக்கி எரிஞ்சு விடுங்கள் அப்படின்னு. ஏன்னா இந்த கன்ஃபியூஷன்லாம் இன்னும் 1-2 நாளைக்கு மட்டும்தான். அடுத்து நாம 15ஆம் தேதிக்கு போகலாம். இங்க வெதர்ல ஒரு சின்ன பிரேக் வருது. இந்த பிரேக் பல பேருக்கு ரொம்ப ரொம்ப சரியான நேரத்துல வர்ற ஒரு பிரேக். அது எப்படின்னு பார்ப்போம். இது இந்த முன்னறிவிப்பிலேயே ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான, ஒரு மனிதாபிமானமான விஷயம்னு சொல்லலாம். நவம்பர் 15 அப்புறம் 16ஆம் தேதி காலை முகூர்த்த நாட்கள். நிறைய கல்யாண ஃபங்க்ஷன்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காகவே பார்த்து செஞ்ச மாதிரி அந்த நேரத்துல வெதர் ஒரு சின்ன பிரேக் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த சின்ன பிரேக்குக்கு அப்புறம்தான் அசலேனா ஆட்டமே ஸ்டார்ட் ஆகுது. நாம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த மெயின் மழை சிஸ்டம் ஃபைனலா வந்து சேருது. இந்த தேதியை உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நவம்பர் 16. அன்னைக்கு மதியத்திலிருந்து வெதரோட மொத்த போக்கும் தலைகளா மாறப்போகுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னா, இலங்கைக்கு பக்கத்துல ஒரு புது ரொம்ப பவர்ஃபுல்லான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருமாகும்.
அது ஒரு பெரிய காந்தம் மாதிரி வங்கக்கடல்ல இருக்கிற மொத்த ஈரப்பதத்தையும் இழுத்து தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால்னு எல்லா மாவட்டங்கள்லயும் பல நாட்களுக்கு விடாம பெய்யிற கனமழைக்கு வழிவகுக்க போகுது. ஆனா நில்லுங்க, இது இதோட முடியற கதை இல்ல. இது ஒரே ஒரு சிஸ்டத்தோட முடிஞ்சு போற விஷயம் கிடையாது. இந்த முன்னறிவிப்பு படி இது ஒரு தொடர்கதையோட ஆரம்பம் மட்டும்தான். வரப்போற மழை சிஸ்டம்ஸ் எல்லாம் எந்த ரூட்ல வரும்னு இந்த ஸ்லைடு சூப்பரா காட்டுது. இது ஒரு ஃபிக்ஸ்டு ரூட் மாதிரி. மலேசியா பக்கத்துல உருவாகும், அந்தமான் கடல் வழியா இலங்கைக்கு வரும், அப்புறம் ஸ்ரீலங்காவை கடந்து தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் கனமழையை கொடுக்கும். கடைசியா அரேபிக் கடலுக்குள்ள போய் வழுவிழந்துடும். இது ஒன்ன பின்னாடி ஒன்னா நடந்துவிட்டே இருக்க போகுது. மொதா சிஸ்டம் போறதுக்குள்ளேயே அடுத்த ரவுண்டுக்கு ஆல் ரெடி. நவம்பர் 22ல இருந்து 25க்குள்ள அடுத்த பவர்ஃபுல் சிஸ்டம் அதே ரூட்ல வரும். இது என்ன சொல்லுதுன்னா, இந்த வருஷ பருவமழை 2 நாள் பெய்துட்டு நிக்கிற மழை இல்ல, இது ஒரு நீண்ட தொடர்ச்சியான மழைக்காலம்னு அழுத்தமா சொல்லுது. அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வருஷ பருவமழைங்கிறது ஏதோ ஒரே ஒரு புயலோ இல்ல ஒரே ஒரு தாழ்வு மண்டலமோ கிடையாது. அதோட உண்மையான கேரக்டரே ஒன்னு பின்னாடி ஒன்னா வர்ற இந்த தொடர்ச்சியான மழை சிஸ்டம்ஸ் தான். கடைசியா இந்த முழு முன்னறிவோட சாராம்சத்தை ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா அது இதுதான்: நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு வேண்டும். ஆரம்பத்துல வெதர் கொஞ்சம் குழப்பினாலும் கணிச்சபடியே சரியான நேரத்துல பருவமழை அதோட முழு பலத்தோட வரும். அந்த ப்ராசஸ நாம நம்பணும். இந்த முன்னறிவிப்பு வரப்போற நாட்களை பத்தி நமக்கு சொல்லிருச்சு. ஆனா இது நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. இந்த மாதிரி தொடர்ச்சியான நீளமான மழைக்காலங்களை எதிர்கொள்றதுக்கு ஒரு தனி நபரா, ஒரு சமூகமா நாம இன்னும் எப்படியெல்லாம் நம்மள தயார்படுத்திக்கலாம்? இத பத்தி யோசிப்போம். நன்றி.